ஹலோ மை டியர் பெரிஸ், எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் ஜாரா அண்ட் இது உங்கள் சேனல் டீ பெரி ஃபிக்ஸ். இன்றைக்கி நம்ம தயங்கோட த லவ் ஐ நெவர் நியூ அப்படிங்கிற ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். அண்ட் எஃப்எஃப்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் பார்த்துடலாம். ஸோ உங்கள் பேர் ஒயன் அண்ட் நம்ம ஹீரோ பற்றி சொல்லவே வேணாம், டைட்டில் பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கோம், தயாங் தான். ஸோ தயாங்க்கும் உங்களுக்கும் மேரேஜ் ஆகி 7 இயர்ஸ் ஆகுது. ஆக்சுவலி உங்கள் மேரேஜுங்கிறது மற்றவங்க மேரேஜ் மாதிரி இல்லாமல் அது ஃபர்ஸ்ட் மேரேஜ் மாதிரி தான் நடந்திருக்கும். ஸோ அது என்னென்னா, உங்கள் அப்பா வந்து கொரியாவில் மிகப்பெரிய பிஸ்னஸ் மேக்னெட், அவருக்கு தெரியாத ஆளுங்களே கிடையாது. ஸோ அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, ஜான் அப்படிங்கிற ஒரு பையன் கூட உங்களுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பார். உங்களுக்கும் ஜானுக்கும் என்கேஜ்மெண்ட்லாம் முடிஞ்சு இன்றைக்கி உங்களோட வெட்டிங் டே அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து எல்லோரு கூடவும் வந்து அந்த சர்ச்சுக்கு கிளம்பி போயிருப்பீங்க. ஆனால் லாஸ்ட் மினிட்ல திடீர்னு ஜானை காணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உங்கள் அப்பா தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், சரி இங்கே தான் எங்கேயாவது இருப்பான், தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாடி கார்ட்ஸ்லாம் விட்டு தேடுறாரு. பட் லாஸ்ட் வரைக்கும் ஜான் கிடைக்கவே இல்லை. அவன் எழுதின ஒரு லெட்டர் மட்டும்தான் கிடைச்சிருக்கும். அதாவது எனக்கு இந்த மேரேஜில் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்கள் அப்பா ரொம்ப உடஞ்சி போய் அப்படியே சில மாதிரி நிற்கிறாரு. ஸோ இதை பார்த்துட்டு ஒரு பர்சன் நடந்து வராங்க. டேய், இதுக்கெல்லாம் போய் வருத்தப்படுறியா? இப்போ என்ன, கல்யாணம் நின்று போச்சுன்னா அவ்வளோதானா? வயனுக்கு ஏன் வேறு யாரும் இல்லையா? இதை பாரு, நீ எதுவும் கவலைப்படாத, இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கும். எப்படா நடக்கும்? அதான் அவனே போயிட்டானே. நடக்கும். டே, என்ன சொல்கிற? என் பையனுக்கு உன் பொண்ணு கொடு, அப்போ நடக்கும்ல. டே, என்னடா சொல்கிற திடீர்னு? இந்த பார், நான் சொன்னதுதான். இப்போவே என் பையன் தயாங்க்கும் உன் பொண்ணுக்கும் மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு தேவை கூப்பிட்டு வந்து உங்கள் முன்னாடி நிற்க வைக்கிறாரு. தயாங்க்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் அவங்க அப்பா அவனை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி இதுக்கு ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு சொன்னனால வேறு வழி இல்லாமல், இஷ்டமே இல்லாமல் அந்த மேரேஜ் பண்ணிக்கிறான். ஸோ இப்போது உங்களுக்கும் டேக்கும் மேரேஜ் முடிஞ்சு 7 இயர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ப்ரெசண்டில் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாமா? ஸோ இப்போ நீங்கள் தான் மார்னிங்க்கா சீக்கிரமாக எழுந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் மைண்ட் ஃபுல்லாக உங்கள் பையன் ப்ளஸ் தயாங் 2 பேரும் தான். ஸோ அவங்கள பற்றி தான் யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. 7 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 7 வருஷத்தில் எதுவுமே மாறல. இன்னும் அதே கோவம். ஏன் தயாங்க இப்படி இருக்க? நானும் எத்தனையோ முறை என் லவ்வை உனக்கு புரிய வைக்கணும்னு யோசிச்சு ரொம்ப டயர்டாயிட்டேன். ஆனால் எனக்காவது ஒரு நாள் நீ லவ் அக்செப்ட் பண்ணிப்பேன்னு நம்பிக்கையும் இருக்குது. ஆனால் அதே நேரம் அதை நீ ஏற்றுக்கலன்னா நான் அந்த கசப்பான உண்மையை அக்செப்ட் பண்ணுறது எப்படின்னு எனக்கு தெரியல. உனக்கு என்ன பிடிக்காது, ஆனால் நம்ம பையனை அவ்வளோ நல்லா பார்த்துக்கிற. எனக்கு அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்கீங்க. ஆக்சுவலி உங்களுக்கும் தயாங்க்கும் ஏன்னா நீங்கள் வந்து செப்பரேட் ரூமில் தான் இருக்கீங்க. நீங்கள் ஒரு ரூம், தயாங் ஒரு ரூம், அந்த மாதிரி. ஏன்னா ஆக்சுவலி உங்களுக்கு இந்த பேபி ஃபார்ம் ஆனதே வந்து ஆக்சிடென்டால தான் நடந்திருக்கும். ஏன்னா வந்து விருப்பமே இல்லாமல் கல்யாணம் பண்ணிவிட்டு டெய்லி வந்து ட்ரிங்க் பண்ணிட்டு தான் வீட்டுக்கே வந்திருப்பான் கொஞ்ச நாள் ஸ்டார்டிங்கில். ஸோ அப்படி ஒரு நாள் தான் நீங்கள் 2 பேரும் தெரியாமல் ஒன்று சேர்ந்து அந்த மாதிரி தான் உங்கள் பையனும் பிறந்திருப்பான். ஆனால் உங்கள் பையன் அப்படியே தயாங்கோட ஜெராக்ஸ் தான். அவனோட கோவம், அவனோட ஆட்டிடியூட், அவன் நடக்கிறது பண்ணுறது எல்லாமே மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை வச்சு இதனால தான் என்னன்னு தெரியல, ஆனால் டேக்கு ஜியான்னா ரொம்ப பிடிக்கும். ஜியானுக்கும் அப்படி தான். இப்போ நீங்கள் குக் பண்ண ஃபுட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு சர்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போது ஜியான் தான் அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரான். அப்போ நீங்கள் அவன்கிட்ட போகிறீங்க. ஜியான், என்னப்பா பண்ணுற அப்படின்ட்டு அவன் முகத்தை திருப்பிட்டு போயிடுறான். நீங்கள் ஜியான்
நான் கூப்பிட்றேன்ல, அம்மா கிட்ட வா. நீ ஒன்றும் என் அம்மா கிடையாது. நீ யாரோ எனக்கு தெரியாது. எனக்கு ஒன்று பார்த்தாலே பிடிக்கல. போயிடு. ஜியான் சொன்னால் கேளுப்பா. கூட அம்மாவே போட்டு விடுறேன். யூனிஃபார்ம் கூட அம்மா கிட்ட. வேணாம். ஜியான் சொன்னால் கேளு. டைம் ஆச்சுல, அம்மாவே போட்டு விடுறேன். நீ ஒன்றும் என் அம்மா இல்லை. எனக்கு ஒன்று பார்த்தாலே பிடிக்காது. எங்கள் அப்பாவை நீ தான் கஷ்டப்படுத்துகிற. அவருக்கும் ஒன்று பிடிக்காது, எனக்கும் ஒன்று பிடிக்காது. எப்போவுமே எனக்கு ஒன்று பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே போகிறான். அப்பா அப்பா எங்கப்பா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு டேவை தேடி தான் போகிறான். ஸோ தயங்கும் அப்படியே வரான். குட் மார்னிங் மை சாம்ப். குட் மார்னிங் டாடா. டாடா எனக்கு நீயே யூனிஃபார்ம் போட்டு விடு. சரிடா கொடு அப்படின்னு சொல்லிட்டு டே தான் ஜியானுக்கு யூனிஃபார்ம்லாம் மாட்டி விடுறான். அப்போ நீங்கள் டயம் சாப்பிட்லாம்ல அப்படின்னு கேட்குறீங்க. பட் 2 பேரும் உங்களை கண்டுக்கவே இல்லை. அவங்க பாட்டுக்கு அப்படியே போகிறாங்க. டாடா எனக்கு பசிக்குது. 2 minutes. டாடா ஏதோ உனக்காக சாண்ட்விச் பண்ணிவிட்டு எடுத்து வரேன். சாண்ட்விச்சா? ஆமாம். டாடா லஞ்சுக்கு என்ன வேணும்? டாடா எனக்கு சிக்கன் ரைஸ் வாங்கி கொடுக்குறீங்களா? இல்லைடா, சிக்கன் அதிகமாக சாப்பிடக்கூடாதுல்ல. உனக்கு வேறு ஏதாவது கேளு, டாடா வாங்கி தரேன். டாடா வேறு என்ன கேட்குறது? எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் டாடா. ப்ளீஸ் எனக்கு ஒரு நாள் வாங்கி கொடுங்க. சரி, வேறு ஏதாவது வேணுமா? டாடா அப்புறம் ஒரு பர்கர். சரிடா வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க 2 பேரும் அவங்க ஒர்க்கை பார்த்துட்டு கிளம்புறாங்க. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் அவங்களுக்காக தான் ஆசையாக டெய்லி குக் பண்ணுவீங்க. பட் ஒரு நாள் கூட 2 பேருமே சாப்பிட்ருக்க மாட்டாங்க. உங்களுக்கு இதெல்லாம் பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ தயங்தான். ஜியான் குட்டி போகலாமா? போகலாம் டாடா. டாடா நாளைக்கு ஸ்கூலில் பேரண்ட்ஸ் மீட்டிங் சொன்னாங்க. நீ வருவல்ல? டாடா வரேன். கண்டிப்பாக மீட்டிங் இருக்குன்னு வராமல் இருக்காத டாடா. எல்லாருக்கும் அம்மா அப்பா வருவாங்க. ஆனால் எனக்கு நீ மட்டும்தானே வரணும். ப்ளீஸ். சரிடா நான் வரேன். இப்போது லவ் யூ டாடா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கார் எடுத்துகிட்டு கிளம்பியிருப்பாங்க. ஸோ ஜியானை ஸ்கூலில் ட்ராப் பண்ணிவிட்டு டேவும் ஆஃபீஸ் போயிருப்பான். ஸோ அப்போ நீங்கள் தான் இவங்க ஏன் என்னை புரிஞ்சிக்கவே மாட்டுறாங்க? நான் அப்படி என்ன தப்பு பண்ணேன்? இதுக்கு எனக்கு மட்டும் இவ்வளோ பெரிய பனிஷ்மெண்ட்? அவங்க இல்லாமல் நான் மட்டும் தனியாக? எதனால என் மேலே இவ்வளோ வெறுப்பு? எனக்கு புரியுது, அவருக்கு விருப்பமே இல்லாமல் தான் இந்த மேரேஜ் நடந்துச்சு. அதுக்காக 7 வருஷமாக ஏன் என்னை இப்படி தள்ளி வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்டே இருக்கீங்க. அப்போ தான் உங்களுக்கு மைண்டில் ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. இன்னைக்கு தயம் பர்த்டே இல்லை, அவருக்காக ஏதாவது பண்ணலாமா? கண்டிப்பாக பண்ணணும். ஆனால் என்ன பண்ணுறது? ஒன்றுமே புரியலையே. சரி, எனக்கு தான் கேக் பண்ண தெரியுமே. நானே கேக் பேக் பண்ணி அப்படியே ஒரு ரூமை டெக்கரேட் பண்ணி ஒரு சின்ன சர்ப்ரைஸ் கொடுக்கலாம். ஆமாம், இது கூட கரெக்டு தான். சரி, எல்லாத்தையும் போய் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் டே ரூமுக்கு போய் எல்லாத்தையுமே ரெடி பண்ணுறீங்க. ஸோ அப்படி நீங்கள் ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த டேபிளில் இருக்க ஒரு ஃபோட்டோ உங்கள் கைப்பட்டு தெரியாமல் அது விழுந்துருச்சு. நீங்கள் தள்ளி வரல, அது தெரியாமல் போய் விழுந்துடும். விழுந்தது உடஞ்சிருச்சு. நீங்களும் அதில் இருக்க
கிளாஸ் பீசஸ் எல்லாமே ஏதாவது கொட்டிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதை மெதுவாக எடுத்து டஸ்ட்பினில் போட்டுட்டு நீங்கள் டே வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அப்படியே ஈவினிங் டைம் டே தான் அங்கே வரான். வந்துட்டு நேராக ரூம்குள்ளே தான் போகிறான். பார்த்தா அந்த டேபிளில் இந்த ஃபோட்டோவை காணும். இதை பார்த்து டே செம்ம டென்ஷன் ஆகிட்டான். அப்படியே உங்களை தேடி தான் வரான். வயன், எங்கே இருக்க அப்படின்னு கத்திட்டே வரான். என்னாச்சு தயம்? என் ரூம்குள்ளே போனியா? சொல்லு, என் ரூம்குள்ளே நீ போனியா? ஆமாம் தயம், நான் தான் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, எதுக்கு போனேன்? இல்லை தயம், அது வந்து அதான் கேட்குறேன்ல, எதுக்கு போனேன்? யார் பெர்மிஷன் கேட்டு நீ போன அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்கானுங்க. இல்லை தயம், அது உங்கள் பர்த்டேக்கு சர்ப்ரைஸ் பண்ணணுன்னு நான் கேட்டேனா? நான் உன்கிட்ட கேட்டேனா எனக்காக இதெல்லாம் பண்ணுன்னு? நான் தான் சொல்லியிருக்கேன்ல, என் ரூம்குள்ளே என் பெர்மிஷன் இல்லாமல் நீ வரவே கூடாது. நான் பெர்மிஷன் கொடுக்கவும் மாட்டேன். என் ரூமில் மூச்சு காற்று கூட படக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேனா இல்லையா? யாரை கேட்டு வந்த தயம்? அது ஏன் இப்படி நான் தான் சொல்கிறேன்ல, உன் மூச்சு பார்த்தாலே எனக்கு அப்படியே பற்றிக்கிட்டு வருது. உன்னை பார்த்தாலே எனக்கு உள்ளங்கால்லேருந்து உச்சந்தலை வரைக்கும் அப்படியே பற்றிக்கிட்டு எரியுது. என் கண்ணு முன்னாடி வராத, நீ வரும்போதெல்லாம் எனக்கு அப்படியே நான் ஒரு என்ன சொல்கிறது, எனக்கே நான் என்ன மாதிரி மாறுறேன்னு எனக்கு தெரியல. அதுவும் எனக்கு ரொம்ப ப்ரீசியஸான அந்த ஃபோட்டோவை உடச்சிட்டல்ல. ஏன்டி இப்படி பண்ணுற? என் வாழ்க்கையில் வந்து எல்லாத்தையும் அழிச்சிட்டு இப்போ எனக்குன்னு இருந்ததையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டல்ல. உன்னெல்லாம் ச்சே அப்படின்னு திட்டிகிட்ருக்கான். ஸோ திருப்பியும் அங்கே இந்த சத்தம்லாம் கேட்டிருக்கோம்ல. ஸோ ஜியான் அங்கே வரான். அப்பா என்னாச்சுப்பா? ஏன்பா கத்துறீங்க? அது ஒன்றும் இல்லைடா, இவகிட்ட நான் சொல்லியிருக்கேன்ல என் ரூமில் இவ வரக்கூடாதுன்னு. ஆமாம், பாரு, எனக்கு ரொம்ப முக்கியமான ஃபோட்டோவை இவ தூக்கி போட்டு உடச்சிட்டா. தயம், அது நான் வேணும்னு பண்ணல, சத்தியமாக நான் அந்த ஃபோட்டோ பார்க்கல. வாயை மூடு, எனக்கு தெரியும்டி நீ தெரிஞ்சு தான் பண்ணியிருப்பேன்னு. உன்னை பற்றி எனக்கு தெரியாது, இத்தனை வருஷம் இருக்கேன்ல, தெரியும், எல்லாம் தெரியும். எவ்வளோ தைரியம் இருந்தா இந்த ஃபோட்டோ எனக்கு எவ்வளோ ப்ரீஷியஸ்னு தெரியுமா? உனக்கு அதெல்லாம் எங்கே புரிய போகுது? புரிஞ்சிருந்தா அன்னைக்கு என் லைஃப்பை ஸ்பாயில் பண்ணியிருக்க மாட்டேன். உன்னால் எல்லாமே போச்சு. என் சிரிப்பு, சந்தோஷம், நிம்மதி எல்லாமே போச்சு. உன்னெல்லாம் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு சுத்தமாக தெரியலடி. போ, என் கண்ணு முன்னாடி நிற்காத அப்படின்னு திட்டிகிட்ருக்கான். அப்போது ஜியான் தான், உனக்கு அறிவே இல்லையா? நான் காலையில் தானே சொன்னேன் எங்கள் அப்பாவை நீ தான் ஹர்ட் பண்ணுற, அவர்கிட்ட அப்பெல்லாம் பேசாதுன்னு சொன்னல. நீலாம் எதுக்கு உயிரோடு இருக்க? எங்கேயாவது போய் சாக வேண்டியதானே? ஜியான், என்னடா பேசுகிற? நான் உன் அம்மா இல்லை. நீயா? கே அம்மாவா? இல்லை, எனக்கு அம்மாவே இல்லை. எனக்கு அப்பா மட்டும்தான். எனக்கு டாடா மட்டும்தான் இருக்கார். எனக்கு அம்மா இல்லை. உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவில்லை. இப்படியா போட்டு உடைக்கிறது? அந்த ஃபோட்டோ எவ்வளோ இம்பார்ட்டன்ட் தெரியுமா டாடாவுக்கு? அவர் அதை அவ்வளோ பத்திரமா வச்சுருந்தாரு. ஆனால் நீ அதை அப்படியே தூக்கி போட்டு உடைச்சிட்டல்ல. நீ
உயிரோடலாம் இருக்காத, போ போய் செத்துரு. ஏன் உயிரோட இருக்க? எங்கள் யாருக்குமே உனக்கு பிடிக்கல, போ எங்கள் லைஃப் விட்டு போ. நீ செத்துருக்கலாம், ஆனால் யூஜன்மா செத்துட்டாங்க. அவங்க செத்ததுக்கு நீ செத்துருக்கலாம்ல. அவங்க எனக்கு அம்மாவாக இருந்திருப்பாங்கல்ல. எல்லோரும் அவங்க அம்மா அப்பா கூட எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்கன்னு தெரியுமா? ஆனால் நான் அவங்க கூட ஹாப்பியாகவே இல்லை. உன்னை பார்த்தாலே எனக்கு வெறுப்பாக இருக்குது. நீ தான் என் டாடாவை டெய்லி அழ வைக்கிற. பாவம் என் டாடா எப்போவுமே ஃபீல் பண்ணுறாரு. ஏன் இப்படி இருக்க? போ எங்கள் லைஃப்பை விட்டு போ. நீ எங்கள் கூட இருந்தா டாடா இன்றைக்கும் இப்படி தான் இருப்பார். அவர் சிரிச்சே நான் பார்த்ததில்ல தெரியுமா? எப்போவாது தான் சிரிப்பார். ஆனால் பாட்டிம்மா சொல்லியிருக்காங்க, முன்னாடிலாம் டாடா அவ்வளோ ஹாப்பியாக இருப்பாருன்னு. ஆனால் நீ வந்ததுக்கப்புறம் தான் டாடா இப்படி இருக்காரு. எனக்கு என் டாடா வேணும், ஆனால் நீ வேண்டாம். போயிடு, போடி போன்னு சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜியான் கத்திட்டு அப்படியே போகிறான். ஸோ இங்கே தயங் தான் ஃபோன் பேசி முடிச்சுட்டு அப்படியே அவன் ரூமுக்குள்ளே போயிட்டு டோர் லாக் பண்ணிவிட்டு ஒரு ஃபோட்டோவை அப்படியே அவன் ஜஸ்ட்டோடு சேர்த்து ஹக் பண்ணிவிட்டு ரொம்ப அழுகிறான். அதனால் சுத்தமாக முடியல. நான் பேசுகிறது உனக்கு கேட்குதில்ல? ஏன்டி என்னை விட்டு போனேன்? ஏன் என்னை விட்டு போனேன்? நீ என் கூட இருந்திருந்தா நான் இவ்வளோ ஹாப்பியாக இருந்திருப்பேன் தெரியுமா? ஆனால் நீயே அவன் தயம் வள வச்சுட்டு போயிட்டல. இல்லை, நான் தான் உன்னை கொண்டுட்டேன். உன் கூட எவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன். ஆனால் அன்றைக்கி வந்த நாள் வரலனா இப்போ இந்த வீட்டில் நீயும் நானும் இருந்திருப்போம். ஆனால் இப்போது உன் இடத்துல இன்னொருத்தி. ஆனால் என்னால் அதை சுத்தமாக அக்செப்ட் பண்ணிக்க முடியல. என்னால் ஒன்று மறக்கவும் முடியல. ஏன்னா என் லைஃப்பில் எத்தனை பேர் வந்தாலும் அது நீயாகிட முடியாதுல்ல. உன் கூட இருந்த அந்த கோல்டன் டேஸ் மெமரிஸ் எல்லாமே இன்னும் எனக்குள்ளே இருக்குது. ஏன் என்ஜோ விட்டு போனேன்? எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு அழணும்னு தோணுது. ஆனால் நான் சாஞ்சு அழுறதுக்கு கூட தோல் கொடுக்க நீ இல்லாமல் போயிட்டல அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்ருக்கான். ஸோ அந்த ஃபோட்டோவில் இருக்க யோஞ்சன் யார்? டேக்கும் அவளுக்கும் என்ன சம்மந்தம்? ஒயினை ஏன் வெறுக்கணும்? இந்த 2 கொஸ்டின் கண்டிப்பாக அவங்களுக்குள்ளே வந்திருக்கும். ஸோ அதுக்கான ஆன்சரை ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்கில் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ இப்போ தயாங் தான் காலேஜுக்கு ரெடி ஆகிட்டுருக்கா. அப்போது வெளியில் ஹாரன் அடிக்கிற சவுண்ட் கேட்குது. டே மச்சான், என்னடா பண்ணுற இன்னும்? டே வரேன்டா. டே இன்றைக்கி தான் ஃப்ரெஷர்ஸ் டேன்னு தெரியும்ல, சீக்கிரமாக போகணுன்னு சொன்னேன். என்னடா பண்ணிகிட்ருக்க? டே மச்சான் 2 மினிட்ஸ்டா, வந்துட்டேன்டா. சீக்கிரமாக வாடா, போகணும். ஜிம்மின் வர அங்கே தேடிக்கிட்டு இருப்பான். வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டேவும் அப்படியே ரெடியாகி வரான். அப்போ அவங்க அம்மா தான், டே சாப்பிட்டு போடா. இல்லைம்மா வேணாம். டே சாப்பிட்டு போடா, 2 வாயை சாப்பிட்டு போடா. வெறும் வயிற்றோட போகாத தயங்க. அம்மா நான் என்ன குழந்தையாம்மா, இன்னும் இப்படியே பண்ணிட்டுருக்கியா? நான் கேன்டீனில் பார்த்துக்கிறேன் போ. டே சாப்பிட்டு போடா. டே மச்சான், அம்மா சொல்கிறாங்கல்ல, சாப்பிட்டு போகலான்டா. அட்டு சோத்துக்கு செத்த நாயே, வந்துட்டோல அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் டேவும் உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்படியே காலேஜ் கிளம்பி போகிறாங்க. ஸோ ஃப்ரெஷர்ஸ் டே இல்லையா, ஃபஸ்ட் இயர்ஸ்லாம் வருவாங்க. அப்படிங்கிறதுனால சீனியர்ஸ் கேங் எல்லாமே ரொம்ப பரபரப்பாக இருக்குது. ஸோ அப்போ தான் அங்கே ஒரு பொண்ணு வரா. ஆக்சுவலி அவள் வந்து ஒரு ரெட் கலர் சுடி வியர் பண்ணியிருக்கா.
ஸோ அவன் அப்படியே ரெட் கலர் சுடி வியர் பண்ணிவிட்டு லூஸ் ஹேர் விட்டுட்டு அப்படியே நடந்து வந்துட்டுருக்கா. ஸோ அப்போ தான் தயம் கேஷுவலாக அப்படியே திரும்பியிருப்பா. ஸோ பார்த்த உடனே பற்றிக்கிச்சு 2 பேருக்கும். ஆமாடா யூன்ஜூனுக்கும் டேவை பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு. அந்த ஐ கான்டாக்ட்லேயே வந்து அவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. பட் யாருக்கும் தெரியாதுல்ல, ஏன்னா அவள் இப்போ தான் பார்த்துருக்காங்க அப்படிங்கிறதுனால. ஸோ அப்படியே பார்த்து 2 பேர் சிரிச்சுட்டு அப்படியே போயிடுறாங்க. ஸோ இப்படியே தான் அவங்க டேஸும் அப்படியே போயிருக்கும். இப்போது என்ன ஆயிருக்கும்னா, நம்ம யூன்ஜூன் டேயோட டிபார்ட்மெண்ட் தான். ஸோ யூன்ஜூன் அப்படியே நடந்து போயிட்டுருக்கா. அப்போது அவளுக்கு ஏதோ ஒரு இடத்துல கொஞ்சம் கூட்டமாக இருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. ஆனால் என்ன நடக்குதுன்னு தெரியல. ஸோ யூன்ஜூன் அந்த பக்கமாக போகிறா. என்ன இது, யாராக இருப்பாங்க, ஏன் இவ்வளோ கூட்டம் காலேஜில், அதுவும் இந்த இடத்துல எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறா. பார்த்தா அங்கே தயங்தான் அப்படியே மயக்கம் போட்டுருக்கான். அவளுக்கு 1 செகண்ட் என்னாச்சுன்னே தெரியல. அவளே அறியாமல் அவள் கண்ணிலேருந்து அவ்வளோ டியர்ஸ் வருது. இது இது அவர் தானே, அவருக்கு என்னாச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு கிட்ட போயிட்டு, தயாங் தயாங் என்னாச்சு, எந்திச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு தட்டிகிட்டே இருக்கா. அவள் எந்திக்கவே இல்லை. ஸோ யூன்ஜூன் கொஞ்ச நேரத்தில் ரொம்ப அழ ஆரம்பிச்சிடுறா. ஸோ அப்போ தான் அந்த பக்கம் நம்ம ஜங்குக்கு வந்திருப்பான். என்னாச்சு, இல்லை தம்பி, அது ஒரு தம்பிக்கு அடிபட்டுச்சு. தம்பியா, எங்க அப்படின்னு அவன் வந்து பார்க்குறான். பார்த்தா தயங் தான். டேய் மச்சான் என்னாச்சு, டே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் எழுப்பிட்டுருக்கான். அப்போ தான் அங்கே வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு கார்டனர் வந்து சொல்கிறாரு, இல்லைப்பா தம்பி வந்துட்டு இருந்துச்சு, யாருன்னு தெரியல, 2 பேர் வந்து பைக்கில் வந்தாங்க, அப்படியே தம்பியோட தலையில் ராட் எடுத்து அடிச்சிட்டாங்கப்பா. எது, ராட் எடுத்து அடிச்சிட்டாங்களா? அது வரைக்கும் என்ன பார்த்துட்டு இருந்தீங்களா? இல்லை தம்பி, நாங்கள் வர்றதுக்குள்ளே நடந்துருச்சு. சரி, இவ்வளோ நேரம் ஆச்சு, ஹாஸ்பிட்டல் கொண்டு போகணும் கூட தோணலைல்ல? இல்லைப்பா, அது சரி, எப்போ பார்த்தாலும் உங்களை பற்றி தான் யோசிப்பீங்கள்ல. விடுங்க, என் மச்சான் நான் பார்த்துக்கிறேன், எவனோட டைமும் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு தேவா அப்படியே ஜேகே தோளில் தூக்கி போட்டு கூப்பிட்டு போயிட்டுருக்கா. அப்போ யூன்ஜூன் தான், ஜங்குக் சொல்லு யூன்ஜூன், நானும் வரலாமா? நீயா? இல்லை நானும் வரேனே ப்ளீஸ். சரி வா அப்படின்னு சொல்லிட்டு யூன்ஜூன் ஜேகே 2 பேரும் தான் காரில் அப்படியே தேவை தூக்கிட்டு போகிறாங்க. யூன்ஜூனுக்கு அப்படியே தேவை மடியில் படுக்க வச்சுட்டு ரொம்ப அவள் கண்ணிலேருந்து கண்ணீர் வந்துகிட்டே இருக்குது. தயாங் ஏந்திரி தயாங் ப்ளீஸ், ஏந்திரிங்களா, ஏன் இப்படி இருக்கீங்க, எப்போவுமே துருன்னு பேசிகிட்டே இருப்பீங்கள்ல, நான் போகும்போதெல்லாம் என்னை கூப்பிட்டு வம்பிழுப்பீங்கள்ல, ஏன் இப்போ இப்படி பண்ண மாட்டேற, ஏந்திரி தயாங் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ஜேகே தான், யூன்ஜூன் காம் டவுன், டேக் ஒன்றும் ஆகாது. இல்லை ஜேகே, நிறைய பிளட் போயிருக்கு, பாவம் இல்லை, ரொம்ப வலிச்சிருக்கோம்ல, ஏன் எல்லோரும் இப்படி இருக்காங்க, அவர் ஹாஸ்பிட்டல் கூட கூப்பிட்டு போகாமல். யூன்ஜூன் ப்ளீஸ் அழாத, தயங்கு ஒன்றும் இல்லை, அவன் வந்துடுவான். இல்லை ஜேகே, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டேயோட ஹேண்டை அவ்வளோ டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு அவள் எழுதிட்டே இருக்கா. ஸோ இப்படியே கொஞ்ச நேரத்தில் அவங்க ஹாஸ்பிட்டலும் அப்படியே நெருங்கிடுறாங்க. டாக்டரும் பார்த்துட்டு கொஞ்சம் சிவியராக தான் இருக்குது, பட் காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. டாக்டர் காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லும்போது தான் யூன்ஜூனுக்கு போன உயிரே வந்த மாதிரி இருக்குது. ஜேகே, டேக் எதுவும் ஆகாதுல்ல? இல்லை யூன்ஜூன், எதுவும் ஆகாது. யூன்ஜூன், ஜேகே, நீ தயங்க லவ் பண்ணுறியா? ஏன் கேட்குற? இல்லை, இது வரைக்கும் அவனுக்காக யாரும் அழுது பார்த்ததில்ல, நீ இப்போ தான் இங்கே வந்த, ஆனால் அவனுக்காக எவ்வளோ அழறியே, அதான் கேட்டேன்.
தெரியல ஜேகே, தெரியல. ஆனால் அவன் ஹாப்பியாக இருக்கணும்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்கிறா. அப்போ ஜேகே தான், கவலைப்படாத, உன் உன்கிட்டே வருவான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அங்கேருந்து போயிடுறான். ஸோ கண்ணு முழிச்சு பார்த்துட்டு அவனுக்கு உங்கள் வாய்ஸ், அவன் அன்கான்ஷியஸில் இருந்தாலும் உங்கள் வாய்ஸ் கேட்டிருக்கோம். யுவன்ஜோன், 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 தயோங், நான் இங்கே தான் இருக்கேன், உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல? எனக்கு ஒன்றும் ஆகலை, நீ எதுக்கு இப்போ அழுதுட்ருக்க? இல்லை ஒன்றும் இல்லை, உனக்கு ஏதாவது ஆகிடுமோன்னு பயந்துட்டேன். இதை பாரு, எனக்கு எதுவும் ஆகலை, நீ அழக்கூடாது, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு தேவுமே அப்படியே உங்களை ஹக் பண்ணிக்கிறான். ஸோ அவனோட அந்த ஹக் உங்களுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக, உங்கள் பெயினுக்கு எல்லாமே மெடிசன் மாதிரி இருக்குது. நீங்களும் தயங்க திருப்பி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. அப்போ தயங்க தான், கொஞ்சம் நான் உங்ககிட்ட ரொம்ப நாளாக ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். சொல்லு சொல்லு தயோங், ஐ லவ் யூ தயோங். எஸ், எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. உனக்கு பிடிக்கலனா சொல்லு, நான் போயிடுறேன் அப்படின்றா. அப்போ கொஞ்சம் தான், எனக்கு ஒன்று பிடிக்கும் தயோங். ஃபர்ஸ்ட் டைம் உனக்கு பார்க்கும்போது எனக்குள்ள ஏதோ ஒரு ஃபீல், ஆனால் அது சொன்னால் நீ அக்செப்ட் பண்ணிக்க மாட்டியோன்னு தான் நான் சொல்லாமல் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் சேர்ந்துடுறாங்க. ஸோ அப்படியே கட் பண்ணி இப்போது அப்படியே உங்கள் மேரேஜ் சீன் தான். ஸோ அந்த மேரேஜில் யாருக்குமே தெரியாது தயங்கும் யுவன்ஜுனும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அப்படின்னு. ஏன்னா யுவன்ஜுன் சொல்லியிருப்பா, காலேஜ் முடிக்கிற வரைக்கும் உங்கள் அப்பா அம்மாவுக்கு இது எதுவுமே தெரியக்கூடாது அப்படின்னு. உங்கள் வெட்டிங்க்கு தயோங் யுவன்ஜுனையும் இன்வைட் பண்ணியிருப்பான். எதுக்காகனா இந்த வெட்டிங்கை காரணமாக வச்சு யுவன்ஜுனை அவன் ஃபேமிலிக்குள்ளே கொண்டு வரணும், அவங்க அப்பா அம்மாவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னு தான். ஸோ அவன் அப்படி அவன் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு அப்படியே அவன் பேரண்ட்ஸ் கிட்டே போகலான்னு இருக்கும்போது தான் யுவன்ஜுன் பக்கத்தில் வச்சு அவங்க அப்பா தயங்க கூட்டிகிட்டு போய் உங்களுக்கு மேரேஜ் பண்ணி வச்சுருப்பாரு. ஸோ அப்போது யுவன்ஜுன் அங்கே தான் இருந்திருப்பா. நான் அடுத்த செகண்ட் அவளை காணோம். அவளை ரொம்ப நேரமாக தேடிக்கிட்டு இருக்கா. மச்சான், என்னடா? இல்லை, யுவன்ஜுன் என் ஃபோன் அட்டன் பண்ணவே இல்லைடா, உங்களுக்கு ஏதாவது கால் பண்ணாளா? மச்சான், இன்னும் நீ யுவன்ஜுன் தான் நினச்சிட்ருக்கியா? உனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. அது கல்யாணமே இல்லை, அது ஒரு பொம்மை கல்யாணம். விருப்பமே இல்லாமல் போய் நின்று விட்டேன் நான். ஏன்னா யுவன்ஜுன் ஃபோன் எடுக்க மாட்டா. 4 நாள் ஆச்சுடா அவள் என்கிட்ட பேசி. எங்கடா இருக்கா அவள்? நீங்களும் என்கிட்ட எதுவும் பேச மாட்டேங்க. சொல்லுங்கடா, என்னடா ஆச்சு யுவன்ஜுனுக்கு? அப்போ ஜிமின்டா, சொல்லிடலாம்டா. வேணாண்டா, ஆல்ரெடி நிறைய பிரச்சனை போயிட்டுருக்கு, இது கூட வேணாம். சொன்னால் கேளு ஜிமினா. என்னால் முடியலடா, சொல்லிடலாம். என்னன்னு சொல்லுங்கடா. என் யுவன்ஜுன் எங்கடா போயிட்டா? யுவன்ஜுன், எனக்கு தெரியும் அவளுக்கு என் மேலே கோவம், ஆனால் நான் எடுத்து சொன்ன புரிஞ்சுக்குவா. இங்கே தான் இருப்பா, இங்கே தான் எங்கேயாவது என்னை பார்த்துட்ருப்பாள், வந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக அவங்க காலேஜில் எப்போவும் மீட் பண்ணுற இடத்துல தான் உட்காந்துருக்கான். பட் யுவன்ஜுன் வரவே இல்லை. யுவன்ஜுன் ஏன் வரல? சொல்லுடா, அவன் இன்னைக்கு லீவா? இல்லை, அவன் என்கிட்ட சொல்லாமல் லீவ் போட மாட்டாள்ல, அவளுக்கு தெரியும் தயங்க வெயிட் பண்ணுவான்னு, அதனால் அவள் கண்டிப்பாக வருவாடா. மச்சான் ப்ளீஸ்டா, நீ வாடா போகலாம். இல்லை, நான் யுவன்ஜுன் பார்க்கணும். மச்சான் யுவன்ஜுன், என்னடா சொல்லுடா, ஏதோ சொல்ல வந்த. யுவன்ஜுன் எங்கே போயிட்டா?
சொல்லடா ஜிமினா. ஜிமின் வேணாண்டா. டேய் நீ சும்மாரு. சொல்லு ஜிமினா. யூன்சோன் என் யூன்சோன் எங்கே? டே உங்களை தான் கேட்குறேன், என் யூன்சோன் எங்கே போயிட்டான்னு. தயம் காம் டவுன். உனக்கு யூன்சோன் பார்க்கணும் அவ்வளோதானே? உன் யூன்சோன் வருவா. எப்படா வருவா? நான் இப்போவே யூன்சோன் பார்க்கணும். சரி வா, என் கூட வா. எங்கே கூப்பிட்டு போகிற? உனக்கு யூன்சோன் பார்க்கணும்ல, வா கூப்பிட்டு போகிறேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு டேவும் ஜிமினும் கார் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ அது ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு ஒரு பிளேஸில் நிற்கிது. அதை பார்த்தோன்னே டேக்கு செம்ம ஷாக்கு. ஜிமினா, இங்கே எதுக்கு என்னை கூப்பிட்டு வந்திருக்க? இங்கெல்லாம் யூன்சோன் வரமாட்டா. அவளுக்கு இந்த மாதிரி பிளேசஸ்னாலே ரொம்ப பயம். அவள் இங்கே வரமாட்டா. ஜிமினா, நீ எதுக்கு என்னை இங்கே கூப்பிட்டு வந்த? சொல்லுடா. யூன்சோன் எங்கே? யூன்சோன் தானே இங்கே தான் இருக்கவா? அவன் இங்கே என்னடா பண்ணுறா? எதுக்குடா வந்தா? சொல்கிறேன். யூன்சோன் காணும்னு தெரியல. அங்கே பாரு. என்னடா சொல்கிற? யூன்சோன் வா, நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஃபினரல் முன்னாடி போய் நிற்கிறான். அது வேறு யாரோடதும் கிடையாது, நம்ம யூன்சோனோடது. டேவால் அதை அக்செப்டே பண்ணிக்க முடியல. யூன்சோன் இல்லை, நீ போய் சொல்கிறேன் எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சுன்னு என்னை மறக்க வைக்கிறதுக்காக நீங்களாம் சேர்ந்து பிளான் பண்ணியிருக்கீங்க. யூன்சோன் போக மாட்டா என்னை விட்டு. யூன்சோன் நீ போகல தானடி? என் மேலே கோவமாக தானே இருக்க? வீட்டில் தானே இருக்க? எனக்கு தெரியும். ஏன் பேச மாட்டேற? நான் தான் 4 நாளாக கால் பண்ணுறேன்ல, எவ்வளோ கால் பண்ணேன், ஏன் எதுக்குமே ஆன்சர் பண்ணல? யூன்சோன் இங்கே பாரு, உன் தயங்க வந்திருக்கேல்ல, என்கிட்ட பேசி யூன்சோன் ப்ளீஸ். நீ பேசாமல் இருக்க மாட்டேல்ல? இப்போது கலகலன்னு பேசுவல யூன்சோன், பேசி யூன்சோன், சொல்லு யூன்சோன். நானே தூங்க சொன்னாலும் நீ தூங்காமல் என் கூட நைட் ஃபுல்லாக பேசிகிட்டு இருப்பல்லடி. கிளாஸில் தானே தூங்குவேன். இப்போ எனக்கு முன்னாடி தூங்கிட்ட. ஏந்திரி யூன்சோன், நீ தூங்குனது போதும். தயங்க வந்திருக்கேன்ல, எந்திரிச்சு பாரு. இதை பாரு, இந்த இடம்லாம் நல்லாவே இல்லை யூன்சோன். நான் உன்னை தேடிட்டு இருக்கேன், நீ என்கிட்ட கூட வர மாட்டிருப்பாரு. நீ வா, நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெத்து பிடிச்ச மாதிரி பேசிகிட்ருக்கான். ஆக்சுவலி அங்கே என்ன நடந்திருக்கோம் அப்படின்னா, உங்களுக்கும் தயங்கும் மேரேஜ் ஆன அன்னைக்கு நைட் யூன்சோன் அவள் வீட்டில் சூசைட் பண்ணிக்கிட்டா. ஏன்னா அவளால் தயங்களோட லைஃப்பை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. இது மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் யூன்சோன் சாகிறதுக்கு முன்னாடி இந்த விஷயம் டேக்கு தெரியவே கூடாதுன்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதி வச்சுட்டு செத்து போயிருப்பா. ஸோ இதனால் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. அவனுக்கே தெரியாமல் எல்லாத்தையும், அதாவது ஃபினரல் எல்லாமே முடிச்சுட்டு தான் வந்திருப்பாங்க. ஸோ இப்போ தயம் திடீர்னு தெரிஞ்சதும் அவனால் அக்செப்டே பண்ணிக்க முடியல. ஸோ இதனால தான் ஒயினை அவன் ஹர்ட் பண்ணவே ஆரம்பிச்சிருப்பான். இப்போ தான் தயம் அந்த ஃபோட்டோவில் உடஞ்சிருக்கோம் இல்லையா, அந்த ஃப்ரேமோட கிளாஸஸ் எல்லாமே கீழே அப்படியே அந்த டஸ்ட்பின்லேருந்து எடுத்துகிட்டு பார்க்குறான். ஸோ அந்த டஸ்ட்பின் ஃபுல்லாகவே பிளட்டாக இருக்குது. அப்போ தான் அவனுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. நான் தப்பு பண்ணிட்டேனா? அவள் கையில் அடிபட்டிருக்கான்னு கூட நான் பார்க்கல. ஒருவேளை இது அவளோட பிளட்டாக தான் இருக்குமா? சரி, அவகிட்ட சாரி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தேடி வரலான்னு போகும்போது தான் அவன் கையில் ஒரு டைரி இருக்கு. அவன் கண்ணில் அப்படியே படுத்து. ஸோ தயம் இது என்ன டைரியாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்காக அதை ஓப்பன் பண்ணுறான். ஆக்சுவலி அது உங்களோட டைரி தான். நீங்கள் டேக்கிட்ட சொல்ல நினச்சது எல்லாமே இந்த டைரியில் தான் எழுதி வச்சுருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு ஹேபிட் இருக்குது, டே டு டே லைஃப்
உங்களுக்கு எதெல்லாம் நடக்குதோ இல்லை நீங்கள் எப்படிலாம் இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ அதெல்லாமே இந்த டைரியில் தான் எழுதுவீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டே டு மை டியர் தயோங் அப்படின்னு போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதை பார்த்த உடனே இதில் அப்படி என்ன இருக்கும் அப்படின்னு தயோங் அப்படியே அந்த டைரி ஓப்பன் பண்ணி படிக்க ஆரம்பிக்கிறான். ஸோ அதில் நீங்கள் என்ன எழுதியிருப்பீங்க அப்படின்னா, டு மை டியர் தயோங், நான் தான் வயன். ஆக்சுவலி உங்களுக்கு என்ன பிடிக்காதுன்னு நல்லாவே தெரியும். ஆனால் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதை சொல்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பே கிடைச்சதில்ல. உனக்கு மட்டும் இல்லை, சியானுக்கும் என்னை பிடிக்காது. நான் டெய்லி உங்களுக்காக பிரேக்ஃபாஸ்ட்லாம் செஞ்சு வச்சுட்டு ஒரு நாளாச்சும் நீங்கள் என் கூட சாப்பிடுவீங்க, என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்கன்னு ரொம்பவே ஆசைப்பட்டேன். ஆனால் உங்கள் 2 பேருக்குமே எனக்கு சுத்தமாக பிடிக்கல. எனக்கு புரியுது, நம்ம மேரேஜ் வேணாம் கட்டாயத்தினால நடந்திருக்கலாம். நானும் ஆரம்பத்தில் ரொம்பவே கஷ்டப்பட்டேன் உன்னை அக்செப்ட் பண்ணிக்க. ஆனால் நாள் போக போக எனக்கே தெரியாமல் நான் உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் அந்த லவ் உன்கிட்ட சொல்ல முடியாமல் எனக்குள்ளே மறைச்சி வச்சுக்கிட்டேன். இப்போ கூட நான் இந்த டைரி எழுதுறது என்னைக்காவது ஒரு நாள் நீ இதை படிக்கும்போது எல்லாவும் புரிஞ்சுப்பேங்கிறதுக்காக தான். ஆனால் எல்லாத்துலேயும் ஒரு சந்தோஷம் என்னதுன்னா, நீ என்ன மறந்தாலும் நம்ம பையனை நீ வெறுத்ததே இல்லை. அவனை நீ அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்ட. ஆனால் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல தயவுங்க. உனக்கே தெரியும், அந்த மேரேஜ் நானுமே எக்ஸ்பெக்ட் பண்ணலை. அந்த லாஸ்ட் மினிட் வரைக்கும் என்னோடய லவ் எல்லாமே ஜானுக்கு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ஜான் என்னை ஏமாற்றிட்டு போயிட்டான். சத்தியமாக சொல்கிற தயவுக்கு நான் உன்னை கஷ்டப்படுத்தணுன்னு உன் லைஃப்பில் வந்ததே இல்லை. எனக்கு எப்போவுமே நீ ஹாப்பியாக இருக்கணும்னு மட்டும்தான் நான் யோசிச்சுருக்கேன். நான் உன் அன்பை மட்டும்தான் எனக்கு வேணும்னு நினச்சேன். ஆனால் அந்த அன்பு கிடைக்காதுன்னு தெரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம பையனே என்னை செத்துப்போன்னு சொன்னானோ அப்போவே நான் பாதி செத்துட்டேன். இனிமே உனக்கும் ஜியானுக்கும் தடையாக நான் இருக்க மாட்டேன். நான் போகிறேன். அண்ட் உனக்காக ஒரு கிஃப்ட் வச்சுருந்தேன். அது வேறு எதுவும் இல்லை, இந்த டைரி தான். அது மட்டும் இல்லாமல் உனக்காக ஒரு கிஃப்ட்டும் வாங்கி வச்சுருக்கேன். அது நீ அக்செப்ட் பண்ணிப்பியான்னு கூட எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைரியில் ஒரு சின்ன கிஃப்ட்டும் வச்சுருப்பாங்க. அது என்னென்னா ஒரு லாக்கெட் தான். அந்த லாக்கெட்டில் தயாங் அப்புறம் ஜியானோட ஃபோட்டோ தான் வச்சுருப்பா. தயாங்க்கு இதெல்லாம் படிக்க படிக்க ரொம்ப கஷ்டமாயிடுது. அவனும் வயனை தேடி போகிறான். வயன் ஏன் இப்படி பண்ணா? சே, நான் எவ்வளோ தப்பு பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு என் யூஜன், இப்போ வயன் அவ்வளோக்கும் ஏதாவது ஆகிடுமா? காட், நான் எப்படியாவது அவ்வளோ கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு வேகமாக போகிறான். ஸோ அப்போது வயனோட ஃபோட்டோ காமிச்சிட்டு எல்லாருக்கிட்டே கேட்குறான். பட் யாருமே ரெஸ்பாண்ட் பண்ணல. அப்போ ஒருத்தவங்க, தம்பி இந்த பொண்ணா? ஆமாம், நீங்கள் பார்த்துருக்கீங்களா? தம்பி இந்த பொண்ணு கொஞ்சம் முன்னாடி இந்த பக்கமாக தான் போனப்பா. ஆனால் அது ரொம்ப ஆபத்தான இடம். என்ன சொல்கிறீங்க? ஆமாப்பா, அது ஒரு பள்ளத்தாக்கு மாதிரி ஒரு இடம். அங்கே போனவங்க பொழைச்சதா சொல்ல முடியாது. அது எங்கே இருக்குது? சீக்கிரம் சொல்லுங்கள். இதோ அந்த பக்கம் தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. ஸோ தயங்கும் அப்படியே போயிட்டுருக்கான். அவங்க சொன்ன டைரெக்ஷனில் பார்த்தா அதுக்கு முன்னாடியே ஒரு இடத்துல ரொம்ப கூட்டமாக இருக்குது. இங்கே என்ன இவ்வளோ கூட்டம்? என்னாச்சு?
எக்ஸ்கியூஸ் மீ, என்னாச்சு? அது யாருன்னு தெரியலப்பா. ஒரு பொண்ணு ரோட் கிராஸ் பண்ணுறதுக்கு வந்திருக்கும் போல். ஏதோ வண்டிக்காரன் அடித்து போட்டு போயிட்டான். பொண்ணா? காட், அது ஒயினாக இருக்கக்கூடாது, ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அவன் போய் பார்க்குறான். பார்த்தா ஒயன். தயவுக்கு ஒரு நிமிஷம் அப்படியே தூக்கி வாரி போடுது. என் ஒயன் எந்திரி, பாரு, என் ஒயன் எந்திரிச்சு பாரு, நான் கூப்பிட்றேன்ல, நான் பேசணுன்னு தாண்டி ஆசைப்பட்டேன், இப்போ நான் ஒயன் ஒயன்னு கூப்பிட்றேன்ல, எந்திரிச்சு பார்க்க மாட்டியா? இன்னும் என்னை விட்டு போயிடுவேன் ஒயன் ஒயன் அப்படின்னு அவன் சொல்லிகிட்டே இருக்கான். ஸோ அப்போது நீங்கள் லைட்டாக அப்படியே கண்ணை திறந்து பார்க்குறீங்க. தயவுக்கு தயம், நீயா? நான் தான் ஒயன், நான் தான். ஸோ சாரிடி, நான் அப்போவே பேசியிருக்கணும். நான் என் மனசில் இருக்கிறத சொன்னே தவிர பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் யோசிக்கவே இல்லை. யோசிச்சிருந்தா இந்த மாதிரி வந்திருக்காதுல்ல. தயவு, நீ அழக்கூடாது, எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும். நீ எதுக்காக வர? நீ இப்போ சந்தோஷம்தான் பண்ணணும். இவ்வளோ நாள் நான் டார்ச்சர் பண்ணியிருக்கேன்ல, இனிமேல் இந்த டார்ச்சர் உன் லைஃப்பில் இல்லைல்ல. எப்போ பேசாதிரி ப்ளீஸ். வா, நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம். இல்லை தயவு, இல்லை, இனிமேல் நீ நான் ஹாஸ்பிட்டல் கொண்டு போனாலும் நான் பிழைக்க மாட்டேன். ஐம் ஆன் மை லாஸ்ட் மினிட். இன்னும் கொஞ்ச நேரம் தான், நான் சாகும்போது கூட சந்தோஷமாக செத்துருவேன் தயவு. ஏன்னா உன் வயலில் இன்றைக்கி நான் அப்படியே கூப்பிட்டு வந்தா நான் என்கிட்ட இருந்தேன். உன் நியூஸியான ரொம்ப மிஸ் பண்ணுவேன். எனக்கு தெரியும் நீ அவனை நல்லா பார்த்துப்பேன்னு. அவனை நல்லபடியாக பார்த்துக்கோ தயவு. அப்புறம் வயன், என்னாச்சு வயன்? தயவு, அது எனக்கு தூக்கம் வர மாதிரி இருக்குது, எல்லாமே இருட்டாக தெரியுது. வயன், பயமுறுத்தாதிரி, என்னை விட்டு போயிடாது ப்ளீஸ், என்னை விட்டு போயிடாத. வா, நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம். இல்லை தயவு, இல்லை, எல்லாமே முடிஞ்சிடுச்சு. எப்படியோ என்னை காப்பாற்றிடுவாங்கன்னு தெரிஞ்சுதான் நான் வரும்போது பாய்சன் சீட்டை குடிச்சிட்டு. வயன், அது அதை விட எனக்கு ரொம்ப நேரம்லாம் இல்லை. நான் போகிறதுக்கு முன்னாடி ஓகே ஒரு விஷயம் சொல்லுவேன். சொல்லு, என்ன சொல்லணும்? ஐ லவ் யூ தயவு, ஐ லவ் யூ டூ வயன் அப்படின்னு அவன் சொல்கிறான். அவன் சொல்லி முடிச்ச அடுத்த செகண்ட் என்னோட ஐஸ் அப்படியே க்ளோஸ் ஆகி அவளோட பீட் எந்த மூமெண்ட்டுமே இல்லை. தயவு அப்படியே ஷாக்டாக இருக்கான். வயன், என்னாச்சு வயன்? கணத்து வந்து பாரு வயன், என்னோட போயிடாத வயன், நான் தப்பு பண்ணிட்டேன் வயன், சாரிடி. நீயும் அவ்வளோ பெரிய பனிஷ்மெண்ட் கொடுக்காத ப்ளீஸ். கண்ணை திறந்து பாரு, யூஜன் போன மாதிரி நீயும் போயிடாத வயன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்ருக்கான். ஸோ ஓகேடா, இந்த ஒன் ஷார்ட்டை நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அண்ட் இது ஒரு பர்த்டே ரிக்வெஸ்ட் ஒன் ஷார்ட். அவங்களுக்கு வந்து செப்டம்பர் 30 தான் பர்த்டே. பட் அன்றைக்கி ஊரில் கொஞ்சம் ரெயின் ப்ளஸ் தண்டர் எல்லாமே இருந்துச்சு. ஸோ அந்த சவுண்டில் என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல. ஸோ உங்களுக்கே தெரியும் இடி மின்னல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ அதனால தான் நான் ரெக்கார்ட் பண்ணல. ஸோ அபிராமி, ஐ ஹோப் உனக்கு இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி நீ சொன்ன ஸ்டோரி லைனுக்கு அதை சேடாக கொண்டு போகிறது தான், அந்த மாதிரி தான் ஸ்டோரி லைன் செட் ஆச்சு. ஸோ அதனால தான். ஸோ இன்கேஸ் நீ இதை பார்த்தா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணு, ஓகேவா? ஓகேடா, see you in the next day of bye bye.